நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் வருடத்தின் பரபவ ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, நல்ல மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. நீங்கள் எழுதி கூட வச்சிங்க. ஏன்னா இந்த மாதம் போல் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு பலன் தராது. பார்த்தீங்கன்னா உள்ளூரில் எல்லா ஊர்லேயுமே மாரியம்மன் கோவில், பிள்ளையார் கோவில், முனியப்பன் கோவில், ஐயனார், பெரியாண்டவர் கோவில்லாம் இருக்குது. உள்ளூரில் கும்பிடுவதற்கு, வழிபடுவதற்கு கோவில்கள் நிறையா இருக்குது. உள்ளூரை விட்டுட்டு நாம் பஸ் ஏறி போய் வெளியூரில் போய் சாமி வேண்டிக்குவோம், பரிகாரம் பண்ணுவோம், உண்டியில் பணம் போடுவோம். இந்த ஆவணி மாதம் பிள்ளையார் மாதம், விநாயகர் சதுர்த்தி வருகிறது. பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு மாதம். இந்த ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு, பிள்ளையாருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, வாழைப்பழம், தேங்காய், பத்தி, கற்பூரம், ஊதுபத்தி காமிச்சு நீங்கள் பிள்ளையாரை 9 சுற்று சுற்றி பிள்ளையாரை கும்பிடுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை இரு வேளையில் இது ஒரு வேளையில் நீங்கள் பிள்ளையாரை உள்ளூர்லேயே கும்பிடும்போது திருமண தோஷம், நாகதோஷம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதாவது கார் ஏறிக்கிட்டு பஸ் ஏறிக்கிட்டு போக தேவையில்லை, உள்ளூர்லேயே உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையாரையே கும்பிட்டு நம்முடைய பிரச்சனைகளை இந்த மாதம் தீர்த்து கொள்ளலாம். உள்ளூரில் மதிப்பு மரியாதை பழக்க வழக்கம் நல்லா இருந்தால் தான் வெளியில் எங்கே போனாலும் நமக்கு புகழ், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் குடும்ப நபர்களுடன் ஒற்றுமை இல்லை அப்படின்னா ஊர் உலகத்தில் எங்கே போனாலும் மற்றவர்களிடம் ஒற்றுமை வராது. இதை எல்லாருமே புரிஞ்சுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் புதன், சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார்கள். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். சூரியன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார். 3 கிரகங்கள் ஆட்சியோடு இந்த ஆவணி மாதம் சிறப்பாக செல்ல போகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. மாத கிரகமான சூரியன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று செல்லும் மாதம்தான் ஆவணி மாதம். துலாம் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 11ஆம் வீட்டு அதிபதி 11வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது அப்பா, அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அரசு உதவிகள், அரசு சலுகைகள் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதம் பெறலாம். 11ஆம் இடம் மிக வலுவாக இருக்கும்போது துலாம் ராசி அன்பர்கள் அரசு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்குன்னா இந்த மாதம் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். அரசு அலுவலகங்கள் சென்றால் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே சூரியன் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுடைய அனைத்து ஆசைகளும், பிரச்சனைகளும் இந்த மாதம் தீர்த்துக்கலாம். ஆவணி மாதம் 17 வரை சூரியன் புதன் இணைவு ஒரு நல்ல அமைப்பு தான். படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிக்கலாம். புதிய நண்பர்கள், கூட்டாளிகள், மூத்த உடன் பிறந்தவர்கள் உதவியாக ஒத்தாசையாக இருப்பாங்க. ஆவணி மாதம் 15 வரை கன்னிராசியில் சுக்கிர பகவான் நேசம். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுப காரியங்களுக்காக பணங்காசு செலவாகும். துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் சுபகாரிய செலவுகள். ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிர பகவான் வருகிறார். 1 வருடங்களுக்கு பிறகு துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி. சுக்கிர பகவான் ஜென்ம ராசியிலே ஆட்சி பெறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். ஏன்னா தன்னுடைய ராசிநாதன் தன் ராசியில் வரும்போது
12 கட்டங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பும் உங்களுக்கு வரும். குடும்ப பொறுப்பை முதன்மையாக நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது தேகம் உடல் வந்து பொலிவு பெறும். நோய் நொடியாக இருந்துச்சு, ஒரே அசதியாக இருந்துச்சு, மூட்டி எலும்புலாம் வலிச்சிச்சு, ஒன்றுமே முடியல அப்படின்னு இருந்தவர்கள் கூட நல்லா உற்சாகமாக இந்த ஆவணி மாதம் 15க்கு பிறகு துலாம் ராசி அன்பர்கள் உடல்நிலை சரியாகி புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. புதிய துணிமணி, தங்க நகை, வீட்டுக்கு தேவையான பொருள், புதிய வண்டி வாகனம், இந்த மாதிரி ஜென்மத்திலே வரக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசி என்பதற்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்திலே 10லே குரு வந்தால் பதவி மாறும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றத்தை குரு ஏற்படுத்தியே தீர்வார். ஒரு நல்ல வேலை, நிரந்தரமான வருமானம், மாத சம்பளம் துலாம் ராசி என்பவர்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆவணி மாதம் 9வது வீட்டிலே முழுவதும் வந்து செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9வது வீட்டில் செவ்வாய் இருப்பது ஆன்மீக பயணங்கள், திருப்பணிகள், தான தர்மங்கள் மூலம் பணம் வந்து செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். 9லே செவ்வாய் வருவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பதற்கு பணங்காசு வந்து தாராளமாக செலவு செய்வீங்க. கையில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு கஞ்சத்தனம்லாம் பண்ண மாட்டீங்க. அல்லது உங்களுடைய வருமானம், தொழிலுக்காக, வேலைக்காக, அதாவது முதலீடு செய்து, வியாபாரத்துக்கு முதலீடு செய்து உங்களுடைய தொழிலை வந்து பெருக்கிக்குவீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். 9லே செவ்வாய் வரும்போது உங்கள் தந்தையார் கோபப்படுவார், உங்களை வந்து அதட்டுவார், பயமுறுத்துவார். உங்கள் அப்பாவிடம் பணிந்து செல்வது துலாம் ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பு. ஆவணி மாதம் 17ஆம் தேதி 12வது வீட்டிற்கு புதன் வந்து ஆட்சி உச்சம். 12ஆம் அதிபதி 12வது வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறுவார். 12ஆம் அதிபதி 12வது வீட்டிற்கு வரும்போது தாராளமான பணங்காசு செலவு, அக்கா தங்கைக்கு, பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதம் பிற்பாதி செலவு செய்ய போகிறீங்க. துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி நிகழும் போது இந்த மாதத்தை பொறுத்தவரை குழந்தைகளிடம் கொஞ்சம் வந்து அன்பு, பாசமாக, அனுசரணையாக நடக்கணும். குழந்தைகளை வந்து அடிக்கிறது, திட்டுறது இதெல்லாம் வந்து இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்கள் தவிர்த்து விடுங்க. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி 6ஆம் வீட்டில் வக்கரகதியில் இருப்பது சிறப்பு தான். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் வக்கரகதியில் இருக்கிறார். கூடுதல் உழைப்பு, அதிக கஷ்டம் இதெல்லாம் வந்து குறையும். கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். உடல் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். துலாம் ராசிக்கு சனி வக்கரகதியில் வருவது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். சந்திர பகவான் ஜென்ம ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். சந்திரன் ஜென்ம ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கும் போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உற்சாகமாக, புத்துணர்ச்சியாக, இளமையாக துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதம் செயல்பட போகிறீங்க. உங்களுக்கு ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகிறது. துலாம் ராசி அன்பர்கள் ஆவணி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.